அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கணும், இல்லை அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். உங்களால் என்ன முடியுமோ தாராளமாக செய்யுங்க. ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்த நிச்சயமாக செய்யுங்க. நம்ம கொடுக்க கிடைக்கும். இறக்கிற கிணறு தான் சுரக்கும். நம்ம கிட்ட இந்த நமக்கு என்ன ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒரு கிராமே, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, எனக்கு இப்போ அவ்வளோ காசு இல்லை. நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, அன்றைக்கி கோல்டு கிடைக்க மாட்டேங்குது, பேப்பர் கோல்டு வாங்கலாமா இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். உங்களால் என்ன முடியுமோ தாராளமாக செய்யுங்க. ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்த நிச்சயமாக செய்யுங்க. தான தர்மம் கொடுங்க, தானம் கொடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கணும், இல்லை அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னங்க தானம் கொடுக்க சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மளால் எப்போ தானம் கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட நம்ம தேவைகளுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளால் தானம் கொடுக்க முடியும். நம்ம கொடுக்க கிடைக்கும். இறக்கிற கிணறு தான் சுரக்கும். நம்ம கிட்ட இந்த நமக்கு என்ன வேணுமோ அதை முக்கியமாக தானம் கொடுங்க. அதாவது எனக்கு பணம் வேணும், நான் பணத்தை எப்படிங்க தானமாக கொடுக்குறது? அப்படி கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஸோ என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க, அதை கொடுங்க. புரியுதுங்களா? சரி, எதை தானம் கொடுக்கறது? உணவு தானம் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க. யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ கொடுங்க. கொடுக்கத்தான் நமக்கு கிடைக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு அதுவும் செய்யுங்க. அதுவும் சித்திரை மாதம்னும் போது தமிழ் வருடத்துலேயே முதல் மாதமான சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த விஷயம் செஞ்சு ஆரம்பிக்கும் போது எப்படி நீங்கள் மனசார மனம் சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட கொடுக்குறீங்களா? கொடுக்கும்போது பிரபஞ்சமும் நமக்கு என்ன தேவை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தானம் கொடுக்கறது, அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் கொடுக்கறது மிக மிக சிறந்தது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது. நிறைய எல்லாருமே கோல்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ரொம்ப நல்லது தாங்க. கோல்டை விட சிறந்த விஷயங்கள் இருக்குது. நீங்கள் புதுசாக போய் ட்ரெஸ் எடுங்க. என்ன புதுசாக போய் ட்ரெஸ்ஸா? ஆமாம், புது ட்ரெஸ் எடுங்க. புதுசாக ட்ரெஸ் எடுங்க. புதுசாக வாகனங்கள் வாங்கலாம். புதுசாக நீங்கள் லேண்ட் வாங்குறது வாங்கலாம். புதுசாக வெள்ளி பாத்திரங்கள் வாங்கலாம். அதுவும் அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம்னு என்னதுங்க? அல்ல குறையாமல் வர்றது. அப்போ நீங்கள் ஏதாவது பாத்திரம் வாங்குறீங்க, ஒரு நல்ல ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா கூட அதுவும் அக்ஷய பாத்திரம் மாதிரி தான். அல்ல குறையாமல் உங்களுக்கு தேவையான கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாத்திரம் தான். அக்ஷய பாத்திரம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது அக்ஷய பாத்திரம் கடையில் போய் கேட்காதீங்க. நீங்கள் என்ன பாத்திரம் வாங்குறீங்களோ அது அக்ஷய பாத்திரம். சரிங்களா? அடுத்தது சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள். பூஜைக்கு தேவையான சின்ன நம்ம விளக்கு வாங்குறதுக்காகவோ, அவர் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக ஒரு பவுல் ஒரு கிண்ணம் அந்த மாதிரி வாங்குறதாகவோ, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். அக்ஷய திருதியோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா? அக்ஷய பாத்திரம் கிடச்ச நாள் அக்ஷய திருதின்னு சொல்கிற நாள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பில் போய் குடிகொண்ட நாள், ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் உருவான நாள்னு பல புராண கதைகள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் தான் அன்றைக்கி. அப்போ நம்ம வாழ்க்கையில் சிறப்பான செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக தானம் கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ தானம் கொடுங்க. அப்புறம் உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. எனக்கு கோல்டு தான் வாங்கணும், இப்போ விற்கிற கிட்டத்தட்ட விலை அதிகமாகிடுச்சு, 9,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒரு கிராமே. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, எனக்கு இப்போ அவ்வளோ காசு இல்லை. நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, அன்றைக்கி கோல்டு கிடைக்க மாட்டேங்குது, பேப்பர் கோல்டு வாங்கலாமா இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஓகே, நீங்கள் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன வேணுமோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க. ஏற்கனவே எங்கிட்ட நிறைய கோல்டுலாம் இருக்குங்க, அன்றைக்கி போய் வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறாங்கிறதுக்காக அதுக்காக போய் வாங்க வேண்டாம். தேவைன்னா வாங்குங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவை என்றால் மட்டும் வாங்குங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மகா பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறத உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்பாடா, நம்ம தானம் கொடுத்தோம்ப்பா, நமக்கு பிடிச்ச நமக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிட்டோம்ப்பா, இனிமேல் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு உங்களுடைய மனசுலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு துள்ளல் ஏற்படும். சரி, இப்போ தானம் கொடுக்க சொல்லிட்டீங்க. சரி, என்ன தானம் கொடுக்கறது? எந்த ஹோட்டலில் போய் அவங்க ஹோட்டலில் முடிஞ்ச அளவு நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க. சரிங்களா? தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க. உங்கள் கையிலே நீங்கள் சமைச்சு கொடுத்தா நல்லது. ஆண்கள் யோசிப்பாங்க, நாங்கள் சமைக்கவே தெரியாது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி சமைக்க சொல்லுங்கள். சமைச்சு உங்கள் கையால் எடுத்து தானம் கொடுக்க, அன்னதானம் கொடுக்க ரொம்ப நல்லது. என்னால் அவ்வளோலாம் முடியாதுங்க, வேறு என்ன பண்ணலான்னு கூட ஒரு மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு எதிரில் எங்கேயாவது மண்பானை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி தினமுமே வைங்க. அதுவும் முக்கியம் அக்ஷய திருதி அன்னைக்கு வைங்க, ரொம்ப நல்லது. மண்பானையில் தண்ணி வைக்கலாம், மோர் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். இதில் அன்னைக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க.
முடிஞ்ச அளவு தினமுமே தண்ணி வைங்க. மக்கள் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்து வச்சுருங்க. அதில் குருவிகளுக்கு மொட்டை மாடி இருந்தால் குருவிகளுக்கு தண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். தண்ணியில் மனசு முதல்ல தெளிவாக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கைக்கு எந்த விஷயம் வேணுமோ மனம் மூலியமாக ஃபஸ்ட்டு அது ஈர்க்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு இதை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் பெரிய முன்னேற்றம் அடையும். வாழ்க வளமுடன்.